என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். சத்துருக்கள் வேடிக்கை பார்க்க பார்க்க பொறாமை கொள்ள கொள்ள இவன் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறார். பெரிய விருந்தை இவனுக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்கிற விருந்தை இவனுக்கு ஏற்படுத்தி விரோதிகள்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாய் செய்கிறார். தாவீதின் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ராஜாவானவன் எவ்வளோ பேர் பார்த்து பொறாமப்பட்டிருப்பான். இவன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து ராஜாவா அப்படி ஆக்கிட்டார் கர்த்தர். சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி அவனுடைய சத்துருக்கள்லாம் பார்த்து இவன் நாசமாக போகணும்னு நினச்சி, இவனை கொல்லணும்னு நினச்சி, இவன் அழிஞ்சு போகணும்னு நினச்சி பார்த்தவன்லாம் இவனை பெரிய ராஜாவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி உயர்ந்தவனாக பார்க்க வேண்டியது இருக்குது. அவன் தான் எழுதுகிறான், சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினேன். அதாவது இந்த மெய்ப்பரை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவர் மெய்ப்பராக இருக்கிறதுனால என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். பாருங்கள் எப்படி பயத்தை பேசலை, சந்தேகத்தை பேசலை. தாவீதுடைய கதை, இந்த அநேக சங்கீதங்களை பார்த்தோம். நம்ம சில நேரத்தில் உயிர் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறான், உயிர் பிழைக்க ஓடிக்கொண்டிருக்கிறான், ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான். பல நாட்கள் பல மாதங்கள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்க்கையை நடத்தியிருக்கான். அவ்வளோ பெரிய ஆபத்துகளை சந்தித்தான். அவன் தான் சொல்கிறான், சத்துருக்களுக்கு எதிராக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி இருக்கிறவர். அவர் என் கூட இருந்து என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் என்ன தொடரும். எந்த சூழ்நிலை என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார் அப்படிங்கிறான்.